அல்லாஹ்வுடைய பார்வையில மொத்த உலகமும் சேர்ந்து கொசுவுடைய ரெக்கைக்கு சமானம் இல்லை. அதனாலதான் ஒண்ணுமில்லாத துன்ப துணைகளாக விட்டுருக்கான். அதை விட பெரிய பாக்கியத்தை அவன் தர இருக்கிறான். அப்ப இந்த உலகத்துல உள்ளதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறது? பணக்காரங்களை பாக்குறது, அவன மாதிரி நான் இல்லையே, அந்த மாதிரி வசதியா நான் இல்லையே, நான் என்ன தருவது? இதெல்லாம் இல்லை. தொழுகிறதா இருந்தாலும், நோன்பு வைக்கிறதா இருந்தாலும், இஸ்லாத்துல எந்த வணக்கமா இருந்தாலும் இந்த உலகம் கணக்கு இல்லைங்கிறது தான் எழுந்து வழங்குது. ஆகிறது தான் அங்க நல்லா இருக்கிறதுக்காக வேண்டி எதையும் இங்க தாங்கிக் கொள்ளலாம். எவ்வளவு சிரமத்தையும் நம்ம என்ன செய்யலாம், பொறுத்துக் கொள்ளுங்கிற ஒரு முடிவுக்கு நாம வந்தாகணும். இது இந்த மக்களுடைய ஒரு நிலைமையிலும் விளங்கிக் கொள்ளக்கூடியது. இன்னும் சொல்ல போனா இத பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவங்க இருக்கும் பொழுதே அந்த பஹ்ரைன் ஒரு பகுதி, பஹ்ரைன்ங்கிறது ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. சவுதி அரேபியாவில இருந்து மக்காவில இருந்து வாலி வருமா பார்த்து போகலாம். பக்கத்தில் இருக்கு பஹ்ரைன். பஹ்ரைன் எவ்வளவு தூரம் இருக்கு? ஒரு பாலம் தான். பஹ்ரைனுக்கு சவுதி பிரிக்கிறது என்னது? ஒரு பாலம். இந்த பாலத்துக்கு அந்த பக்கம் பஹ்ரைன், இந்த பக்கம் சவுதிங்கிற அளவில் அப்படி ஒன்னா பக்கத்தில் உள்ள ஒரு பகுதி. அந்த பஹ்ரைன்ல இஸ்லாமிய கையில வந்துருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன உடனே அதை கைப்பற்றிக்கிறாங்க. அது போர்களுடைய வரலாறு நம்ம சொல்லுவோம். இப்படி என்னென்ன பகுதியெல்லாம் எப்ப கைப்பற்றினாங்கன்னு ரெண்டாவது சொல்லுவோம். இப்ப பொருளாதார நிலை, வாழ்க்கை தரம் எப்படி இருந்துச்சு? மதீனாவோட மொத்த 10 வருஷ வாழ்க்கை தரத்தையும், அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்க்கை தரம், சஹாபாக்கள் வாழ்க்கை தரம், அப்புறம் போர்கள், அப்புறம் மற்ற ஒண்ணா தனித்தனியா எடுக்கணும். இந்த பஹ்ரைன் கைப்பற்றப்பட்ட உடனே பஹ்ரைன்ல இருந்து அங்க இருந்து வசூல் பண்ணி இந்த கைப்பற்றின பிறகு ஒரு தொகையை கண்டிப்பா நீங்க கொடுத்தாகணும்னு சொல்லி அதுக்கு ஒரு ஜிஸியா, அந்த தண்ட வரி போன்ற காலத்துல ஒரு முறை இருந்துச்சு. அந்த வரி வச்சிருக்கிறாங்க. அது வசூலாகி வருது. வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு இந்த வந்தாங்கல்ல மக்காவில இருந்து அந்த மக்களுக்காக கொடுக்குறாங்க. மக்காவிலும் வந்திருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு என்ன செய்யறாங்க? பிரிச்சு கொடுக்குறாங்க. பிரிச்சு கொடுத்தா அதுல இவங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கல. யாருக்கு? அன்சாரிகளுக்கு. ஆனா அன்சாரிகளும் அந்த லெவல்ல தான் இருக்கிறாங்க. அவங்களும் பெருசா வசதியா இல்ல. ஆனா என்ன வித்தியாசம்? இவங்களுக்கு வீடு இருந்துச்சு, உங்களுக்கு வீடு இல்ல. வெளியூர்ல இருந்து வந்தவங்களுக்கு வீடு கிடையாது, இவங்களுக்கு வீடு இருந்துச்சு. மற்றபடி திங்கிறது போறதா இவங்கள மாதிரி தான் அவங்க இருக்கிறாங்க. பெருசா ஒண்ணு செழிப்பா இல்ல. அதனால கொடுக்கல. கொடுத்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது ஒரு பிரச்சனை ஆகுது. அன்சாரிகளுக்குள்ள பேச்சு நடந்துட்டு இருக்கு. என்ன இது? அந்த ஊருங்கிறது தனியா வந்துடும். இந்த ஊரு இனங்கிறது என்னதான் செய்தான் உள்ள இருக்கதான் செய்யலாம். இவ்வளவு எல்லாம் தியாகம் பண்ண மக்கள் ஒண்ணுமே இல்லாம இருந்தா எல்லாத்தையும் ஏத்துக்கிறவங்க, இருக்கிறதுல பாரபட்சத்தை எவனும் ஏத்துக்கிற மாட்டான். இது மனிதனுடைய சைக்காலஜி. உங்க வீட்டுல உங்க வீட்டுல இருக்கு அண்ணன் தம்பி 4 பேர் இருக்கிறீங்க, 4 அண்ணன் தம்பி இருக்கிறாங்க. சோறே கிடைக்கல இல்ல, 4 நாளைக்கு பட்னியா இருந்துருவோம். 4 பிள்ளைகளும் போட்டு பட்னியா கடந்துக்குவோம். கிடைக்குதுன்னு வைங்க ஒண்ணு, அது 2 பிள்ளைக்கு கொடுத்து 2 பிள்ளைக்கு கொடுக்கலன்னா அவன் ஒரு பெரிய பரலயம். அதாவது கிடைக்காத வரைக்கும் எல்லாம் ஓகே, எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க. மனிதனால் ஜீரணித்துக் கொள்ள முடியாது. அவனை உசுப்பு ஏற்றக்கூடியது என்ன இருக்குன்னு கேட்டா, அவன் அந்த பாரபட்சங்கிறத அவனா ஒத்துக்க முடியாது. அதனாலதான் அண்ணனை கொடுத்தா தம்பி பொறாமப்படுறான், தம்பியை கொடுத்தா அண்ணன் பொறாமப்படுறான். அந்த மாதிரியான ஒரு நிலைமையில நம்ம பாக்குறோம்ல. இது எல்லாமே அந்த பாரபட்சம் தான் காரணம். அப்ப இந்த மாதிரி மக்கள் மத்தியில் கஷ்டம் ஒரு பேச்சு நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு இடையில மக்கா வெற்றி பஹ்ரைன்ல கொடுக்கற மக்களுக்கு லேசா அப்படி அந்த கருத்து பாரு அப்படி அமைஞ்சு போச்சு. அப்புறம் மக்கா வெற்றி, மக்கா வெற்றியுடைய நேரத்தில் குறைஷிகளுக்கு தான் கொடுத்தாங்க. அதாவது முஹாஜிர்களுக்கு தான் கொடுத்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்கா வெற்றி அங்க உள்ள பொருட்கள் போக்குவரத்து எல்லாம் கிடைக்கும் இல்லையா, அதெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா இவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. அப்ப அன்சாரிகள் பேச்சு எப்படி ஆரம்பிக்குதுன்னா, பெரிய ஆச்சரியமா இருக்குது. இவர்களுக்கு எதிராக நம்முடைய வாட்கள் இருந்து ரத்தம் சொத்திக் கொண்டிருக்கிறது. நாமளாக்கும் களத்தில் இறங்கி பதில் உகதுன்னு சொல்லி எல்லா இடத்திலையும் நம்முடைய வாள்களால் அவங்களோட களத்தில் சமர் புரிந்து ரத்தம் சொட்ட அந்த வாள்களை இன்னும் கையில வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளை விட்டுட்டு இதை இவங்களுக்கு கொண்டே கொடுக்குறதா? இவங்க யாரு நேற்று முன்னாள் வந்தவங்க கொடுக்குறதா? அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து அந்த சஹாபாக்கள் மத்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலேயே கூட வர ஆரம்பிக்குது. அப்புறம் இது ஒரு பிரச்சனை. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகவல் வருது. வந்தவங்க புகார்ல வருது சம்பவம், கற்பனை இல்ல. கேள்விப்பட்டவன கூப்பிட விடுறாங்க. அன்சாரி எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. இப்படிதான் நீங்க பேசுனீங்களா, அதுவும் பேசிக்கிட்டீங்களா? நாங்க எல்லாரும் பேசல, எங்கள்ல சில இளைஞர்கள் பேசிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பேசணும் ஒரு அறிவிப்புல இருக்குது, அந்த அளவுக்கு பேச மாட்டாங்க.
கீழே உள்ள அந்த தலைமுறைக்கு அந்த இடைவெளி உண்டாயிருச்சு. அந்த காலத்துல மறந்துடுவாங்கல்ல. அந்த காலத்துல ஒரு கட்டுவதற்காக வேண்டியதை உண்டாக்குறதுக்காக வேண்டி பாடுபட்டவங்களுடைய இது அடுத்த தலைமுறைக்கு தெரியாது. சுதந்திரம் இருக்குது, இந்த சுதந்திரத்தினுடைய மரியாதை மதிப்பெல்லாம் இன்றைக்கு உள்ள இளைஞர்கள் விளங்குமா? விளங்காது. அன்றைக்கு ரத்தம் சிந்தன வேலைகளுக்கு போனவன், அது அடி வாங்கினவன், உதவ வாங்கினவன், அவங்களுக்கு தெரியும் இதனுடைய கஷ்டம் சிரமம் என்னங்கிறது. அந்த மாதிரி இளைஞர்கள் அவர் பேசிட்டாங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதாவது நான் ஏன் அதை கொடுக்கிறேன், எதுக்காக நான் அதை கொடுக்கிறேன், உங்களுக்கு தரக்கூடாதுன்னு இருக்கா கொடுக்காம இருக்க நினைக்கிறீங்களா? இதே மாதிரி ஹுனைன் போர்ல இருந்து வரும்பொழுதும் இதே மாதிரி தான். ஹுனைன் போர்ல இருந்து வரும்பொழுது கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு கொடுத்தாங்க தெரியுமா? இஸ்லாத்திற்கு வந்து விடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுற மக்களுக்கு கொடுத்தாங்க. வந்தவங்களுக்கு கூட இல்ல, வந்துருவாங்க என்று எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு நெருக்கமா இருந்தாங்கல்ல சில கோத்திரத்தார்கள், அவர்களுக்கு கொடுத்தாங்க. மல்லபத்து குழு அந்த மாதிரி கொடுக்கலாம், அன்சாரிகளுக்கு கொடுக்கல. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள்கிட்ட பேசுறாங்க, யா மாஷரல் அன்சார், அன்சாரிகளே, அலம் அஜிதுக்கும் துல்லாலன், உங்களை எல்லாம் வழிகேட்டில இருக்கும் நிலை நான் பார்த்தேன். வழிகேட்ட தப்பான வழியில இருந்தீங்க. ஃபஹதாக்குமுல்லாஹு பி, என் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நேரான வழியை உங்களுக்கு காட்டியிருக்கிறான். குன்தும் முத்தஃபர்ரிகீன, நீங்கள் பிரிந்து உங்களுக்குள்ளேயே பிளவுபட்டு கிடந்தீர்கள். அல்லாஹ் என்னை கொண்டு உங்களுக்கு மத்தியில் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தினான். நீங்கள் ரொம்ப வறுமையில் இருந்தீர்கள், என்னை கொண்டு அல்லாஹ் உங்களை செல்வ நிலை உயர்த்தினான். இது என்ன வழங்குதுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற காலத்திலேயே கடைசி கட்டத்தில எல்லாம் இந்த ஹுனைன் போர் நடக்கும் பொழுதெல்லாம் இந்த கனிமத்து இந்த மாதிரி பொருள்கள் உங்களுக்கு கிடைக்காட்டா கூட அல்லாஹ் அப்படி வாசல திறந்து விட்டு உங்களை செல்வ செழிப்பு ஆக்கியிருக்கலாம். இந்தி உங்களுக்கு செல்வம் கிடைச்சா இல்லையா? நாங்க வரும்போது அவ்வளவு வறுமையில இருந்தீங்க, அவ்வளவு கஷ்டத்தை நீங்க தாங்கிக்கிட்டீங்க. பிறகு அல்லாஹ் நான் இங்க வந்த காரணத்தினால உங்களை செல்வ நிலைக்கு உயர்த்தினானா இல்லையா? உயர்த்தி இருக்கிறான். ஒவ்வொரு தடவை இப்படி கேட்கும் பொழுதெல்லாம் ஆமா ஆமான்னு எல்லாருமே சொன்னாங்க. அப்ப சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒண்ணு செய்யுங்க, இந்த ஆடு இந்த ஒட்டகம் எல்லாத்தையும் இவங்க எடுத்துட்டு போகட்டும், ஒண்ணுமே உங்களுக்கு வேணாம், நீங்கள் இந்த நபியை நீங்க கொண்டு போங்க, உங்களுக்கு எது வேணும்? நான் கடைசி வரைக்கும் இந்த மதீனாவை என்னுடைய ஊரா நான் எடுத்துக்கொண்டேன், சொந்த ஊருக்கு நான் போறதா இல்ல. எந்த நிலையில மக்கா வெற்றி அடைஞ்சு போக மாட்டேன்ட்டாங்கல்ல, அதாவது விரட்டி விடப்பட்டு வந்துட்டாங்க. பிறகு மக்காவை ஜெயிச்சாங்க, சொந்த ஊரை வெற்றி கொண்ட பிறகு அந்த மக்காவை தலைநகராக்கி மக்காவில் போய் உட்கார்ந்து அவங்களுடைய காபாவெல்லாம் இருக்கிற இடம் வாக்களிச்சுட்டாங்க. உங்களுக்கு நான் வேணுமா, இதெல்லாம் வேணுமா? நான் உங்களோடவே நான் இருப்பதற்கு வந்திருக்கிறேன், நான் உங்களை மாதிரி தான் இருக்கிறேன். நான் இந்த எனக்கா எடுத்துக்கிட்டேன், என்னுடைய செல்வ செழிப்புக்காக எடுத்துக்கிட்டேனா, என்னுடைய வளர்ச்சிக்காக நான் எடுத்துக்கிட்டேனா? அப்ப நீங்க வேணா ஒண்ணு சொல்லுங்க, இந்த மாதிரியான ஆடு ஒட்டகம் இதான் உங்களுக்கு வேணும்னு சொன்னா அதை எடுத்துக்கிறங்க, நான் என்னைய விட்டுருங்க. நான் வேணும்னா இதான் விட்டு கொடுங்க, ரெண்டுல ஒண்ணா நீங்க முடிவெடுக்கணும். என்னைய தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள் என்னைய மாதிரியான ஒரு ஏழ்மையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளணும், என்னைய மாதிரி அடுத்தவங்களுக்கு கொடுக்கிற பண்பையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளணும்னு சொல்லி அந்த மக்களுக்கு கண்கள் கண்ணீர் ஊற்றுற அளவுக்கு உரை நிகழ்த்துறாங்க. உரை நிகழ்த்திட்டு சொன்னாங்க, லவ்லல் ஹிஜ்ரத்து லகுன்து இம்ராஅம் மினல் அன்சார், இந்த ஹிஜ்ரத்துன்னு செஞ்சு நான் ஒண்ணு வந்துட்டேன், அதனால நான் அன்சாரி என்று இருக்க இயலாது. அது மாத்திரம் இல்லாம இருந்தா நானே அன்சாரிகள் ஒருவனாக தான் இருந்திருப்பேன். ஹிஜ்ரத் செய்யாம நான் உங்க ஊர்ல ஒருத்தனா இருந்திருந்தா அன்சாரி என்று சொல்வதெல்லாம் நான் சந்தோஷப்படுறேன், உங்களில் ஒருவனாக இருக்கத்தான் நான் என்ன செய்வேன், ஆசைப்படுறேன்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி இந்த மக்கள் அவ்வளவு பேரும் ஒரு பாதையில போறாங்க, அன்சாரிகள் மாத்திரம் ஒரு பாதையில போனீர்களே, ஆனால் அன்சாரிகள் எந்த பாதையில போறீங்களோ அதுலதான் நான் வருவேன் ரசூல் சொல்றாங்க. எல்லாரும் ஒரு பாதையில போகட்டும், கூட்டமா சேர்ந்து ஒரு விஷயம் மார்க்க விஷயத்தில் இல்ல, ஏதோ ஒரு பிரச்சனைக்காக வேண்டி ஒரு முடிவை ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா எல்லாரும் ஒரு வழியில போய் அன்சாரிகளாகிய நீங்கள் ஒரு வழியில் போனீர்களே, ஆனால் இந்த ரசூலாகிய நான் உங்களோட தான் வருவேன்.